நம்ம மனசுக்குள்ளே எந்த மாதிரியான விஷயங்களை போட்டு வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட மன அமைதி இருக்குங்கிறதுக்கு இந்த குட்டி கதையை கேளுங்க. ஒரு இடத்துல ஒரு ஞானி தவம் பண்ணிட்டு இருந்தப்போ அவரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு ஞானிக்கிட்ட உங்கள் சீடரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஞானி அவர்கிட்ட நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்பேன், அந்த 3 கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அதை நீ சொல்லிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ சொல்ல வர விஷயத்த நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அவரும் சரின்னு சொன்னாராம். ஞானி இப்போ கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீ சொல்ல போகிற விஷயம் உன் கண்ணு முன்னே நடந்ததா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவரும் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாராம். 2வது கேள்வி என்னென்னா, நீ சொல்ல போகிற விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு கேட்டாராம். கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னாராம். 3வது கேள்வி, இதை கேட்குறதுனால எனக்கு ஏதாவது லாபமோ நஷ்டமோ உண்டா அப்படின்னு கேட்குறாராம். அவரும் இல்லை அப்படின்னு பதில் சொன்னாராம். இப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, உனக்கே உண்மையாக பொய்யான்னு தெரியாத ஒரு விஷயத்த எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நான் ஏன் கேட்கணும்? இதை சொன்னதும் வந்தவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே திரும்பி போயிட்டாராம். நம்ம மனசு ஒன்றும் குப்பை தொட்டி இல்லைங்க, எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டுக்க. நம்ம எதை நம்ம மனசுக்குள்ளே போடுறோங்கிறதுல தான் நம்ம மன அமைதியே இருக்குது.